சே இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சு. சூப்பரான குண்டு தோசை, வாங்க பார்க்கலாம். வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்கள் கரண், ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு மீதமாக இருக்கிற இட்லி மா இல்லாட்டி தோசை மா, அதை வச்சு ஒரு அருமையான குண்டு தோசை செய்ய போகிறேன். அதுக்கு சட்னி, கோழி குழம்பு எல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் 3 முட்டை உடைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், மீதமுள்ள இட்லி மாவு, தோசை மாவு எதுவாக இருந்தாலும் அதுவும் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இருக்குல்ல, அதை சின்ன வெட்டி வச்சுருக்கு. அதோடு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் குருணியாக நல்லா சின்ன பிடிச்சா வெட்டி வச்சுருக்கு. இது நெய், அதை கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். அதோடு சின்ன சீரகம் போடும்போது சொல்கிறேன். உப்பு, மிளகுத்தூள், இது பச்சை மிளகா, எங்களோட தோட்டத்து மிளகா, அதை சின்ன ஒரு 6 பச்சை மிளகா சின்ன குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். உரப்பு வேணும்னா கொஞ்சம் கூட போடலாம். அதோடு 2 வெங்காயம், அதே சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் இந்த மாவோடு கலந்துருவோம். இந்த மாதிரி ஒவ்வொண்டா எல்லாத்தையும் போட்டுருவோம். முட்டை, இஞ்சியை நல்லா சின்ன குட்டி குட்டியாக அப்படியே கத்தியால் செய்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வெங்காயம் 2 ஓரளவு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம், சின்ன சீரகம் சின்ன கரண்டியால் 1 கரண்டி, உப்பு ஏற்கனவே தோசை மாவில் இட்லி மாவில் இருந்தாலும் ஓரளவு பார்த்து போடலாம். பிறகு எல்லாம் கரைச்சி போடலாம். இது பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக சின்ன குருணியாக வெட்டி வைக்கணும். அதே மாதிரி இந்த மல்லியில் 1 கரண்டி மிளகுத்தூள். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். கையால் தான் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் அது நல்லா பதமாக வரும். கரண்டியால் செய்யும்போது கையால் செய்யக்கில் ஒரு டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு அப்புறம் கரண்டியை வச்சுருங்க. இப்போ நான் இதில் பாதி நெய்யை இதில் விட்டுறேன். இதே வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கலவுங்கோ. அப்போ அந்த நெய்யோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லா முட்டை போட்டதுனால இந்த நெய்யும் போடைக்கில் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி இதில் ஒரு கரண்டியில் குத்தி வச்சுருக்கேன். அதால் செய்யக்கில் இந்த வெங்காயத்தோட வாசம் நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ கரண்டியால் இதில் ஒரு 2 கரண்டி மாவை இதில் விடுவோம். அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் விடுங்கோ. ஆக ஹீட்டாக இருக்கக்கூடாது, கீழே கருகி போயிடும். அதால் பாருங்கள், இப்படி லேசாக செய்து விட்டாலே போதும். செய்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதை மூடி விடுங்கோ. ஒரு நிமிஷம் மிதமான சூடு இப்படி மூடி போட்டு 1 நிமிஷத்தால் திறந்து போட்டு இப்போ கொஞ்சமாக மேலே நெய் விட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். நல்ல பொன்னுரமாக இருக்கும். மிதமான சூட்டில் செய்யக்கில் பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த கலரில் வரணும். அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றா செய்து எடுக்கணும். பாருங்கள், இந்த நெய் போட்டதுனால மற்ற பக்கம் பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி அருமையாக இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா செய்து எடுப்போம். இப்போ 2வது தோசையை ஊற்றிருக்கிறேன், குண்டு தோசை. அதே மறுபடியும் மூடி விட்டுட்டு இதே மாதிரி எண்ணெய் போட்டு மற்ற பக்கம் திருப்பி போடுவோம். போட்டுட்டு எடுக்கல பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த சூடு சரியாக இருந்தால் இப்படியே இந்த கலர்லேயே வரும். பாருங்கள், இப்படியே செய்து எல்லாத்தையும் எடுப்போம். இப்போ நான் எல்லாத்தையும் செய்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோத்துக்கு சும்மா அப்படியே பொசுண்டு சொப்டாக இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் சட்னி, கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, ஒரு 2யும் வச்சு சாப்பிட எப்படி இருக்கும்? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான மிச்சம் இருந்த இட்லிமா, தோசைமா எதுவாக இருந்தாலும் அதை வச்சு குண்டு தோசை சூப்பராக செய்திருக்கு. நல்ல சொப்டாக இருக்கும். அந்த முட்டையெல்லாம் போட்டு செய்தது தானே.
இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன்னு பாருங்க. போண்டு எடுப்போம். அதை வந்து இது வந்து பச்சை மிளகாய் சட்னி, அதோட வந்து இந்த கோழி குழம்பு இருக்குல்ல, நாட்டுக்கோழி குழம்பு, அது குழம்பு வந்து மேலே ஊற்றி போட்டு இந்த மாதிரி அந்த இறைச்சியும் போடைக்கில் வந்து பாருங்க வந்து எவ்வளோ சொப்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த வெங்காயம் பச்சையாக போட்ட வெங்காயம் தானே பாதி வெந்து சூப்பராக இருக்குது. நெய்யெல்லாம் போட்டு செய்ததுனால முதல்ல வந்து இந்த சட்னியோட சாப்பிட்டு பார்ப்போம். சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சார் இவ்வளோ நாளும் தெரியாம போச்சு. இனி மிஞ்சிற மாவை வச்சு இந்த மாதிரி தான் செய்து பார்க்குறது. இப்போ வந்து இந்த கோழி குழம்பு போட ஆடாடா என்ன சொல்லக்கூடாது, செய்து சாப்பிட்டு பார்க்கணும். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செய்து பாருங்க, செய்து போட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். பாய். பசிக்குது, சாப்பிட போகிறோம்.